ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் யூ. எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது பிபிஎம், பிபிஎம். பொதுவாக இந்த 2 பதவிகளுக்கு அனைவரும் அப்ளை ஆனது செஞ்சுருப்பீங்க. கூடுதலாக தக் சேவக் அப்படின்ற பதவியும் உங்களுக்கு இருக்குது. இந்த ஜாப்க்கு நீங்கள் தகுதி பெறுறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் வீடு பக்கத்துலேயே உங்களுக்கு வேலை இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப லாங்கில் இருக்காது. நீங்களே வேக்கன்சி செக் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட வீடு அருகிலே உங்களுக்கான வேக்கன்சி இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஜாப்லாம் பொறுத்தவரை நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் இருக்க நிறைய ஒரு ஃபால்ட் என்னென்னா, நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இருக்கிற ஒரே ஒரு ஃபால்ட் என்னென்னா, நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஸோ அப்படின்னும் போது நம்ம ஏன் இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு இந்த வேலையில் இருக்கணும், நம்மளோட தகுதி இது இல்லையே அப்படின்னு எல்லாருமே மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த ஜாப் விட்டு ரிசைன் ஆனது பண்ணிடுறாங்க. மற்றும் ஒரு சில காரணங்களும் இருக்குது. ரிசைன் பண்ணுவதற்கான காரணங்களும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் மார்க் நம்ம நிறைய எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு ரிசைன் பண்ணக்கூடிய எண்ணிக்கையானது நிறைய இருக்குது. ஸோ இதனாலே மார்க்கு குறைவாக எடுத்தவங்களுக்கு கிடைக்காத போகுது. ஸோ இந்த வாட்டி அப்ளை டேட் விட்டுட்டாங்க. எல்லோரும் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இன்னும் யாராவது அப்ளை பண்ணாது இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் அப்படி இப்படி இருந்தால் கவலைப்படாதீங்க. எடிட் டேஸ் அப்போ எடிட் ஆனது கட்டாயமாக பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதுக்கெல்லாம் எடிட் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கட் ஆஃப் பொறுத்தவரை நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, ஒரு கம்யூனிட்டி சார்ந்து இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ ஓபிசி, அதுக்குள்ளே பிசி எம்பிசி வருவீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எவ்வளோ கம்யூனிட்டி சார்ந்து இருக்கிறவங்க வெறும் கம்யூனிட்டி சார்ந்து மட்டும் தான் இருக்கணும். மற்றபடி ஸ்பெஷல் கேட்டகரி கீழெல்லாம் வரக்கூடாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் மற்றும் எக்கனாமிலி வீக்கர் செக்ஷன், இது போல் எப்படி சொல்கிறதுனா இடஒதுக்கீடுலாம் வரக்கூடாது. ஜஸ்ட்டு கம்யூனிட்டி அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவங்க ஒரு 490 மேலே எடுத்தால் தான் வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். எத்தனை 490 மேலே எடுத்தால் தான் வேலைகள் அதிகம். எதுக்கு நான் அதை முன்னாடியே சொல்லிடுறேன்னா, ஸோ இப்படி இருக்கவங்க தான் நிறைய பேர் வீடியோ பார்ப்பீங்க. ஜஸ்ட்டு நான் இந்த கம்யூனிட்டி வரேன் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் அப்படின்றத தான் வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர். அப்படின்னும் போது நீங்கள் மேக்ஸிமம் 490 மேலே மார்க் இருக்கணுங்க. அப்படி இல்லை, 490 மேலே இல்லை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு என்னென்னா, ஒரு 480 கணக்கு போடலான்னு வச்சிங்களேன். அதுவும் எப்படி கொடுத்துருக்க வேக்கன்சிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தா, ஒரு வேலை கொடுத்துருக்க வேக்கன்சிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தா, ஒரு 480 மேலே நீங்கள் மதிப்பெண் எடுத்திருந்தால் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குது. இது நம்ம தோராயமாக சொல்கிறது. இதுக்கு கீழெல்லாம் மார்க் போகாது, போக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நிறைய போட்டியாளர்கள் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு இந்த வேலை கிடச்சிரும், நம்ம எதுவுமே எப்படி சொல்கிறது, நம்பிக்கைக்கு உள்பட்டது எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க மனதளவில் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை கிடச்சிருமா, நான் ஒரு 450 தான் எடுத்திருக்கேன், 430 தான் எடுத்திருக்கேன், ரொம்ப நான் எமோஷ்னலாக ரொம்ப இதுவாக இருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடச்சிடணும் அப்படி நம்பலாம்லாம். அப்படிலாம் கிடைக்காது. ஸோ ஜிடிஎஸ்க்கு தேவை அவங்க அப்ளை பண்ணுறவங்க ஹையஸ்ட் மார்க் யார், அவங்கள வேலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி இருக்கீங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஸோ இது உங்களோட இதுலாம் அவங்க உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ நம்ம இதை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்து நம்ம உழைக்கணும். உழைச்சி கஷ்டப்பட்டு அடுத்து நமக்கு என்ன அப்படின்றத நம்ம தேடி பிடிச்சி போகணும். ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரை அது 10th பேஸ்டு மார்க்கு ஏற்கத்தக்கது கிடையாது. என்னதான் இருந்தாலும் 10th மார்க் பெஸ்ட்டு நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், அவ்வளோதான். அதை ஏற்றுக்கக்கூடாது. ஸோ பொதுவாக ஆன்சர் இப்போ எழுதுகிறோம் அப்படின்னா சும்மா எல்லாமே டிக் பண்ணிட்டு மார்க் போட்டு சும்மா இல்லையா செக் பண்ண மாட்டாங்க இல்லையா. கரெக்ஷன் அப்படி ஒன்றும் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது இல்லையா. ஸோ எத்தனை பேர் பேப்பர் எத்தனை பேர் கரெக்ஷன் போட்டால் எல்லாமே எடுத்திருக்க மார்க் வருமானா, அப்படிலாம் கிடையாது. மார்க் குறையும், ஒருத்தவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சும்மா தோராயமாக ஒரு கரெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு வேலை கொடுப்பதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியாக இல்லை. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாத நிறைய பேர் ஜாபில் செலக்ட் ஆகிட்டு ரிசைன் பண்ணுறீங்க, அது சரியில்லை. குறைவாக மார்க் எடுத்தவங்களுக்காச்சும் கிடைக்கும், அவங்களாச்சும் இந்த வேலையை பார்ப்பாங்க. மற்றபடி எக்கனாமிலி வீக்கர் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வரீங்க, ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கு குறைவாக எடுத்திருந்தாலும் நீங்கள் ஒரு எதிர்பார்க்கலாம். ஒரு அதை ஓப்பனாக சொல்லலாம், இதுதான் எந்த அளவுக்கு நீங்கள் குறைவாக எடுத்திருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையாக கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு குறைவாக எடுத்திருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ்டாக சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு குறைவாக எடுத்திருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஸோ லக்குன்னு தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி வந்து மற்ற கம்யூனிட்டிக்கெலாம் இந்த லக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதோ லக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும், அவ்வளோதான். புரியும் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இருக்கிறவங்களாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அது அப்படி தான் இருக்கும். ரிசல்ட் வரட்டும், பார்க்கலாம். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்களா, ரிசல்ட் வந்தால் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க, ஒரு மாதம்குள்ளேயே விட்டுருவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கொடுக்க சார்ஜஸ் வந்து ₹100 ஆகும். ஓகே, தேங்க்யூ.